இந்த வீடியோல பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். இதுல வந்து 11க்கு 11 யாரெல்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சேலஞ்சு உங்களுடைய மதிப்பெண்ணை வந்து கமெண்ட்ல பதிவிடுவோம். வாங்க, முதல் கேள்வி, மண் ஈண்டது இச்சொல்லை சரியாக பிரித்து எழுதுக. எப்பொழுதுமே வந்து இந்த நீ தன்னகர நீ வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிலைமொழி ஈற்றெழுத்து இன் அல்லது இல்லாக இருக்கும், வறுமொழி முதல் எழுத்து நகரமாக இருக்கும். இது பார்த்ததுமே நம்ம வந்து அந்த விதி ஞாபகம் வந்ததுமே டக்குன்னு எதையுமே யோசிக்காம இந்த ஆன்சரை டிக் பண்ணிடலாம். அடுத்தது முன்னேற்றி இச்சொல்லை சரியாக பிரித்தெழுதுக. இதுல பாருங்க, இந்த மாதிரி நமக்கு தன்னகர நீ வரும்போது நிலைமொழி ஈற்றெழுத்து இன் அல்லது இல் வரும், வறுமொழி முதல் எழுத்து நகரம் வரும்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு குழப்பலாம் என்ன அப்படின்னா, முன் பிளஸ் நீட்சி இதுவும் வந்து விதியை சாட்டிஸ்பை பண்ணுது, நிலைமொழி ஈற்றெழுத்து இன் இருக்கு, இங்க வறுமொழி முதல் எழுத்து நகரம் இருக்கு, இதுவும் வந்து சாட்டிஸ்பை பண்ணுது, நிலைமொழி ஈற்றெழுத்து இல் இருக்கு, வறுமொழி முதல் எழுத்து நகரம் இருக்கு. அப்ப இது ரெண்டுல எதை செலக்ட் பண்றது அப்படின்னா, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா முள்ளினது நீட்சி அப்படிங்கிறது பொருள். அப்ப முள்ளினது நீட்சினா முள் பிளஸ் நீட்சின்னு தான் வரணும். முன்னுங்கிறது தமிழ்ல அப்படி ஒரு சொல்லே கிடையாது. இப்ப இதுதான் வந்து உங்களுக்கு விடை. அடுத்தது மக்கள் பிளஸ் பண்பு சேர்த்து எழுதுக. மக்கள் பிளஸ் பண்பு இது வந்து மக்களது பண்பு, அதாவது ஆறாம் வேற்றுமை உயர்திணையில வருது. ஆறாம் வேற்றுமை உயர்திணையில நிலைமொழி ஈற்றெழுத்து இல்லுன்னு வரும்போது அது என்னவாக திரியும் அப்படின்னா ஈட்டாக திரியும். அப்ப விடை வந்து மக்கட்பண்பு. அடுத்தது புலி பிளஸ் தோல் சேர்த்து எழுதுக. இது வந்து ஆறாம் வேற்றுமை அக்ரிணையில என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகுந்து வரும், புலியினது தோல், அப்ப புலித்தோல். இதுதான் விடை. அடுத்தது சாத்தி பிளஸ் கை சேர்த்து எழுதுக. நம்ம இத பார்த்ததுமே வல்லின எழுத்து வரும்போது அது மிகுந்துதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாத்திக்கை அப்படிங்கறத செலக்ட் பண்ணுவோம். இது வந்து தவறு. எதனால தவறு அப்படின்னா, சாத்தி அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை பொது பெயர், அதாவது சாத்தி கைனா சாத்தியினது கை, சாத்திங்கிறது பொது பெயர், அதாவது வந்து பெண்பாலை குறிக்கும், உயர்திணை பெண்பாலையும் குறிக்கும், அக்ரிணை பெண்பாலையும் குறிக்கும். இது வந்து பொது பெயர். அப்ப இந்த இடத்துல வந்து ஆறாம் வேற்றுமை பொது பெயர்ல வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும். அப்போ வந்து சாத்திகை. இத வந்து சரியான விடை. அடுத்தது அவனா பிளஸ் தந்தான் சேர்த்து எழுதுக. அவனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினா தொடர், வினா சொல்லுக்கு அடுத்து நமக்கு வல்லினம் மிகாது. அப்ப இதுதான் விடை. அடுத்தது தோழி பிளஸ் தா சேர்த்து எழுதுக. இது வந்து விழித்தொடர், விழித்தொடருக்கு பிறகு வல்லினம் மிகாது. அப்ப இதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, வா பிளஸ் கொற்றா சேர்த்து எழுதுக. வா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஏவல் வினைமுற்று. அப்ப ஏவல் வினைமுற்று அப்படின்னா, ஏவல் வினைமுற்று வந்து வல்லினம் வந்தால் இயல்பு அப்படின்னு சாதாரணமா நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா அதிலே வந்து நெடில் ஏவல் வினைமுற்று வந்து வறுமொழி முதலெழுத்து வல்லினம் வந்தால் அப்போ உங்களுக்கு வல்லினம் மிகாது இயல்பாக வரும். கவனிக்கவும், ஏவல் வினைமுற்றுனா ஃபர்ஸ்ட் என்னங்கறத சொல்லிடுறேன். நமக்கு முன்னாடி உள்ளவங்களை ஏதோ ஒரு வேலையை செய்யுமாறு ஏவுவது, அதுதான் வந்து ஏவல் வினைமுற்று அல்லது முன்னிலை வினைமுற்று. ஏவல் வினைமுற்று யாவும் முன்னிலை வினைமுற்றுல வரும். அப்ப வாங்கிறது ஒரு கட்டளை இடுறோம், கட்டளை இடும் சொல் தான் ஏவல் சொல். வான்னு ஒரு கட்டளை இடும் சொல். அப்ப இது நெடில் ஏவல். நெடில் ஏவல் வந்து வல்லினம் வந்தால் இயல்பாக வரும். அடுத்து பாருங்க, நட பிளஸ் கொற்றா சேர்த்து எழுதுக. இப்ப இது பாருங்க, நட அப்படிங்கிறதும் ஏவல் வினைமுற்றுதான், வறுமொழி முதல் எழுத்து வல்லினம் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வல்லினம் மிகாது, ஏன்னா ஏவல் வினைமுற்று முன் வல்லினம் வந்தால் இயல்பாக வரும், வல்லினம் மிகாது என்று இதை
டிக் பண்ணுவோம். ஆனா குறில் ஏவல் வினைமுற்று வரும்போது அது அந்த இடத்துல வந்து விகற்பம். விகற்பம்னா மிகுந்தும் வரும், மிகாமலும் வரும். அப்ப நட கொற்றா அப்படின்னு மிகாமலும் வரும், நட கொற்றா அப்படின்னு மிகுந்தும் வரும். அப்ப இதுதான் சரியான விடை, இது தவறு. இப்ப நடங்கிறது குறில் ஏவல், வா அப்படிங்கிறது நெடில் ஏவல். நெடில் ஏவல்ல மிகாமல் இயல்பாக வரும். குறில் ஏவல் வினைமுற்றுல என்ன வரும்னா மிகுந்தும் மிகாமலும் விகற்பமாக வரும். அடுத்தது பாருங்க, உண்டனை கொற்றா பிரித்து எழுதுக. உண்டனை பிளஸ் கொற்றா. நம்ம இந்த இடத்துல வந்து சந்தேகம் சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த இடத்துல இக்கு வருமா வராதா அப்படின்னு சந்தேகம் வரும். ஆனால் இக்கு வராது. ஏ அப்படி என்றால் உண்டனைங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று, வினைமுற்றுக்கு அடுத்து வல்லினம் மிகாமல் வரும். இப்ப உண்டனைனா என்ன மீனிங் அப்படின்னா நீ உண்டாய். நீ உண்டாய்ங்கிறது நீங்கிறது முன்னிலை. முன்னிலை ஒருமை வினைமுற்று தான் உண்டனை. வினைமுற்றுனா என்ன? 3 காலத்தையும் காட்டும். அடுத்தது இதுல கொற்றா அப்படின்னா கொற்றன் என்பது பெயர். கொற்றா அப்படிங்கிறது விழிப்பெயர். அழைக்கும் போது விழித்து கூறுவது கொற்றா, தம்பி, தோளா அப்படின்னு விழித்து கூறுவது விழிப்பெயர். அப்ப இந்த இடத்துல நம்ம இறந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா உண்டனை கொற்றா அப்படின்னா இறந்த காலம், நீ உண்டாய் கொற்றா. உண்கின்றனை கொற்றா, நீ உண்கிறாய் கொற்றா அப்படிங்கிற பொருள். உண்பனை கொற்றா அப்படின்னா நீ உண்பாய் கொற்றா எதிர்காலம். அப்ப இந்த 3 காலத்தையும் காற்றி வருவதால் இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாமல் வரும். இது வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று உண்டனைங்கிறது. அடுத்தது நீ பிளஸ் பெரியை சேர்த்து எழுதுக. என்ன நமக்கு விடை? முன்னிலை பொது பெயர் முன் வல்லினம் இயல்பாக வரும். இப்ப எது முன்னிலை பொது பெயர்? நீ அப்படிங்கிறது முன்னிலை பொது பெயர். அது என்ன பொது பெயர் அப்படின்னா உயர்திணைக்கும் அகிரிணைக்கும் பொதுவாக வருவது பொது பெயர். நீங்கிறது உயர்திணையையும் குறிக்கும், அகிரிணையையும் குறிக்கும். அது மாதிரி பொது பெயர் முன்னிலை பொது பெயர் முன்னும் வல்லினம் இயல்பா வருது. நம்ம ஏற்கனவே ஒரு பொது பெயர் பார்த்தோமே, 6ஆம் வேற்றுமை பொது பெயர்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, சாத்தி பிளஸ் கை, அங்கேயும் வல்லினம் இயல்பாக வருது. அப்ப பொது பெயர் முன் வல்லினம் இயல்பாக வருது. யாரெல்லாம் வந்து இந்த 11 கேள்விகளுக்கும் உங்களால விடையளிக்க முடிந்தது? ஏன்னா நான் இந்த புணர்ச்சி விதிகள் வீடியோ போட்டா யாருமே பாக்குறதே கிடையாது, ஸ்கிப் பண்றீங்க. அந்த அளவுக்கு அதை ஸ்கிப் பண்றீங்களே. புணர்ச்சி விதி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக 3 கேள்விகள் வரும். வல்லினம் மிகும் மிகாதது அதுல 2 கேள்விகள் வரும். ஒற்றுப்பிழை அதுல 2 கேள்விகள் வரும். இந்த 7 கேள்விகளுக்கு இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சாதான் இந்த 7 கேள்வியை உங்களால விடையளிக்க முடியும். என்ன தைரியத்துல எல்லாருமே வந்து வீடியோவை ரிஜெக்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த 11க்கு 11 உங்களால விடையளிக்க முடிந்தது? இதை விடையளிக்க முடியுது அப்படின்னா நீங்க வீடியோவை ரிஜெக்ட் பண்ணலாம். விடையளிக்க முடியவில்லைன்னா நான் போடுற அனைத்து வீடியோவையும் நீங்க கண்டிப்பா அந்த 7 மார்க்குக்காக பார்த்துதான் ஆகணும். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர் டைப்ல பார்க்கலாமா இல்ல தியரியா பார்க்கலாமா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.